ஹலோ காய்ஸ். ஸோ ஹைதராபாத் ஷூட் போனோன்னு சொல்லியிருந்தேன்ல, அன்றைக்கி வந்து நாங்கள் என்னெல்லாம் அலப்பறை பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். முன்னால நீ பின்னால நான் விட்டுட்டு தனியாக விளாக் பண்ணுறாங்களாமா. பிரின்சி பிரசாத் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறுபடியும் பண்ணுங்கள். மறுபடியும் பண்ணாங்க அன்சப்ஸ்கிரைப் ஆயிரும் பக்கி. அங்கே வந்து ஸ்பாட் ரெடி ஆயிடுச்சு, ஆக்ஷன் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கூட எங்கள் காதில் விழுகாமல் நாங்கள் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இதுதான் எங்களுடைய 6வது காஸ்டியூம். ஆனால் நாங்கள் எடுத்தது 4 காஸ்டியூம். இட்ஸ் ஓகே. ஏய் நோ ப்ராப்ளம். எந்த பக்கமும் சாயாத பாப்பா. நோ ப்ராப்ளம். ஜூம் ஜூம் எடுத்துட்டு. ஓ இவ்வளோ ஜூம் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்க? கேம் கட்டாது. இதோட எங்கள் ஷூட் பேக்கப் ஆக போகுது, பார்க்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரின்சியோட சபரி. அவ்வளோதான். பை பை. தெரியுது. வீடியோ ஸ்டோரி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் அவர் அமைச்சிருக்காரு. எல்லாரும் அப்ரூவ்டாக கட் பண்ணிருக்கோம். ஆமாம், நாங்கள் இப்போ வந்து பக்கம் அந்த பாட்டு தான் விட நல்லா பேசுறதே கேட்காது. அந்த தைரியத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து ஒரு பிரியா, நான்சி, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேட்குதா கோபி? பொம்பளை சோக்கு விளாகில் போட்டிருக்கேன். ஃபைனலி வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சு ஸ்டூடெண்ட்லாம் வந்து முதல்ல அசைன்மெண்ட்டை முடிச்சு கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்களோ, அந்த மாதிரி ஃபஸ்ட் ஆளாக 2 பேரும் வந்து ஷூட்டை முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு டைம் ஆகுது, இன்னும் பஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதனால் டீ குடிக்க போகிறோம். இப்போ மட்டும் எங்கள் ப்ரொடியூசர் பார்த்தாருன்னா, டேய் டைம் ஆச்சு முதல்ல முடிச்சிங்களே, இங்கேடா சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. ஓகே பாய்.